ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடுகு, ஒரு ஸ்பூனு சீரகம், இது நல்லா பொரிஞ்ச பிறகு நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக கோல்டன் கலர் வரவும் நம்ம அடுத்து தக்காளியை சேர்க்க போகிறோம். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா வதங்குறதுக்கு ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். இந்த டைமில் நான் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போகிற முடிய நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான முட்டை, நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தக்காளி, வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பரு எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஒன்றோட ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா குத்தி விட்டுட்டு பெருசாக வைக்காமல் நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா குத்தி விட்டுருவோம். பெப்பரு, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா காரம் தரமாக சூப்பராக இருக்கும். இது நமக்கு ஒயிட் ரைஸில் வச்சு அதை நனைஞ்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு இல்லாத டைமில் சட்டுன்னு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்திக்கும் சூப்பரான சைடிஷ் இது. அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அதுக்கு இடையில வச்சு இது சாண்ட்விச் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ எனக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாக வேணுன்றதுனால நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இதை நீங்கள் முன்னாடியோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், முன்னாடி ஸ்டெப்போட. எனக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு ஊட்டுறதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த இதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதை ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சு சாப்பிட்றப்ப. இல்லை நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இது கூட நீங்கள் பெப்பர் தூள் வேணால் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் கொதிக்க வச்சு நல்லா கிண்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். முட்டை பொடி மாஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடிக்கடி இது தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை சாப்பிடாத குழந்தைங்க கூட ஆசையாக முட்டை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் அதுலேயே சுருளை வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுவே சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இது பாப்பாவுக்கு ஊட்டுறதுனால கொஞ்சம் சாறு வேணுன்றதுனால தான் நான் தண்ணி சேர்த்தேன். நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.